பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டின் துவக்கத்துல ஒரு சின்ன தம்பி கிட்ட அவங்க ஸ்கூல்ல ஒரு லெட்டர் எழுதி அவன் கையில கொடுத்து, அந்த கடிதத்தை நீ வாசிக்க கூடாது, உங்க மம்மி கிட்ட போய் கூட அவங்க வாசிக்கட்டும்னு சொல்லிட்டாங்களாம். என்ன கொடுத்தாங்களா? ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் அவங்க டீச்சர் எழுதி அவங்க பையன் கிட்டயே கொடுத்து, நீ இத வாசிக்க கூடாது, உங்க அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தம்பியும் அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அவங்க மம்மி கையில கொடுத்தார். அந்த லெட்டரை அவங்க மம்மி பார்த்த அந்த தருணம் அவங்க கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சது. ஆனா எந்த பதட்டமும் ஆகாம அவங்க அம்மா அழகா அந்த லெட்டரை வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். கண்ணில் இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்ச உடனே தம்பி கேட்கிறான், மம்மி why are you crying? ஏன் அழுகிறேன்? அப்போ அம்மா சொன்னாங்களாம், மகனே நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கிறியா, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிறியா, உனக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு அறிவு பத்தலையாம்பா. அதனால இனிமே நாளையில இருந்து நீ ஸ்கூல் போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு ஞானம் இல்லைன்னு உங்க டீச்சர் உங்க மிஸ் எழுதி அனுப்பிட்டாங்க. அதனால இனிமே நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லித்தர ஆரம்பிச்சாங்களாம். காலமும் சென்றது. அந்த அம்மாவும் கொஞ்ச நாள் கழிச்சு வயதின் நிமித்தமாகவும் வியாதியின் நிமித்தமாகவும் மரித்து போனார்கள். அந்த மகனுக்கு அது மறந்து போனது. அந்த ஒரு நாள் அவனால மறக்கவே முடியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு சென்ற கடைசி நாள் அந்த நாள்ல அந்த கடிதத்துல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்றது அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் அவங்க வீட்டுல ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்களிலே அதே கடிதம் தென்பட்டது. அந்த கடிதத்தை பார்த்த அந்த தருணம் அவனுக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது. அவன் தாயின் கண்களிலே வழிந்த அந்த நீர் துளிகள் அவன் எண்ணத்தை இன்னும் வியாகுலப்படுத்தினது. உடனே அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறான். படிச்சு அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னமா இருந்துச்சு அந்த லெட்டர்ல? என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளை நார்மலான ஒரு பையன் இல்ல, அவனுக்கு எங்க ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு தகுதி இல்ல, அவனுக்கு எங்களால யாரும் சொல்லி கொடுக்க முடியாது, அதனால நீங்க அந்த பிள்ளைய ஸ்கூல்லுக்கு அனுப்பாதீங்க, அவன் சாதாரணமான ஒரு பிள்ளை இல்ல, நார்மல் சைல்ட் கிடையாது, we cannot handle him, so please remove him of the school அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களாம். இதை வாசிச்ச அந்த அம்மா என்ன அழகா அம்மா கிட்ட பையன் கிட்ட மாத்தி சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? இது நிமித்தமாய் அவங்க அம்மா அன்றைக்கு அந்த மகனுக்கு நெகட்டிவா பேசாம நல்ல பாசிட்டிவா பேசி அன்றைய தினத்துல அந்த அம்மா அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்க ஒரு பெரிய மேதையாய் மாறி போனான். அந்த மகன் யார் தெரியுமா? he is none other than the greatest. அவரை போல யாருமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் முயற்சி விடவே இல்லைங்க. அவர் கண்டுபிடித்தது தான் இன்னைக்கு இருக்கிற இந்த லைட்ஸ். he is the greatest inventor of this century. ஆமா, அன்னைக்கு அவரை தைரியப்படுத்தினது, அவரை திடப்படுத்தினது அவன் தாயின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. word has power. எல்லாரும் சொல்லுங்களா, word has power. வார்த்தையில வல்லமை உள்ளது. சொல்லுங்க, வார்த்தையில வல்லமை உள்ளது. the word எப்பயுமே சாபமோ ஆசீர்வாதமோ அது பேசப்பட்டதோ இல்லனா எழுதப்பட்ட வார்த்தைகளோ தான். 80% of the blessing பைபிள்ல சொல்லப்பட்டது எல்லாமே பேசின வார்த்தைகள். தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு பேசி இருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட பேசி இருக்க. வாட் எவர் ஹஸ் ஸ்போக்கன், அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆமென் ஆமென். வேர்ட், இந்த வார்த்தை உங்களை டச்சும் பண்ணும், உங்க இருதயத்தை டேரும் பண்ணும். அநேகருடைய வார்த்தை பாத்தீங்கன்னா சில நேரத்துல அப்படியே உங்களை இருதயம் தொட்ட மாதிரி. அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டுகளில் இருக்கிற பொற்பழங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெள்ளி வார்த்தைக்கு பாருங்களேன், தங்கம் போல இருக்கிற பழம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. Words can build and also destroy, demolish, break. உங்க வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை
ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கட்டும், அதே சமயத்தில் அந்த வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கைய உடைக்கும். இன்னொருத்தர் வாழ்க்கையை விடுங்க, நீங்க பேசுற வார்த்தை உங்க வாழ்க்கைய கட்டும், இல்லைன்னா உங்க வாழ்க்கையை உடைக்கும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு இணையா உலகத்துல வேற எந்த இடத்துலயுமே சிந்தப்படல. ஏன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கும் எருசலேம்ல போர் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வச்சிருக்கிறார், ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கும்பல் அந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்துல கோஷமிட்டது. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பழி, இந்த ரத்த பழி, யாரு? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச அந்த ரத்த பழி எங்க மேலயும் எங்க பிள்ளைங்க மேலயும் வரட்டோன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது நிமித்தமாக இன்று வரைக்கும் அந்த வார்த்தை நிமித்தமாக இஸ்ரவேலிலே ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் வார்த்தை எப்பயுமே கனப்படுத்துகிறாருங்க. கர்த்தர் எப்பயுமே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கனப்படுத்துகிறார். சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையும் கீழே விடலையா. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தினார். வாயிலிருந்து என்ன சொன்னாலும் கனப்படுத்தினார். அதனாலதான் நான் எப்பவுமே யாரையுமே திட்டதில்லை. எப்பவுமே அப்படியே திட்டினா கூட அவங்க கெட்டு போகணுன்ற வார்த்தையை நான் எப்பயுமே சொல்றதில்லை. ஏன்னா சொன்ன கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். இங்க வந்த உடனே நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு செஷன்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை, இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல, இது நிச்சயமா நடக்கும். நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு யார் சொல்றாங்களோ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்க வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க என்ன பேசினாலும் ஜாக்கிரதையா நம்ம பேசணும். Yes, your words has power. ஏன்னா அதுல ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சரிங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட விசேஷித்த வல்லமையை ஏன் வார்த்தையில வச்சிருக்கிறார்னா, இவ்வளோ பவரை வார்த்தையில வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை நான் தேடினேன். ஏன்னா வார்த்தை அவருடையது. ஆமென் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. சகலமும் உண்டானது எல்லாமே அந்த வார்த்தையினால் உண்டாயிற்று. அவர் உலகம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தனித்தனியா பிரிய கடவுதுன்னு சொன்னாரு, பிரிஞ்சு. அப்ப என்ன? அந்த வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. இன்னைக்கும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. ஒருத்தர் பேர் 2 செடியை வச்சுட்டு அந்த செடியை வாழ்த்தும் போது அது அழகா பூக்கிறதாகவும், அந்த இன்னொரு செடியை சபிக்கும் பொழுது அந்த செடி கெட்டு போகிறதாகவும் பார்க்கிறோம். அப்போ வார்த்தையிலே ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவரே வார்த்தையானவர். அவருக்கு இன்னொரு நாமமும் உண்டு, ஆமென் என்பது அவருடைய நாமம். என்னெல்லாம் பேசுறியோ அது அப்படியே ஆகும் உனக்கு. ஆமென். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் வார்த்தை. சொல்லுங்க, அவர் வார்த்தையானவர். யாருங்க அவர்னு சொல்லுவோம்? யாரோ ஒரு பர்சனை தான் அவர்னு சொல்லுவோம், இல்லன்னா அதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அது வார்த்தை அல்ல, அவர் வார்த்தையானவர். ஆமென். அந்த வார்த்தையானவர் நம்மோடு கூட இருப்பதனால உங்க வார்த்தையும் என் வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க என்ன பேசுறீங்களோ இனிமே ஜாக்கிரதையா பேசணும். யாரையும் பார்த்து முட்டாள்னு திட்டாதீங்க. முதல்ல உங்களையே நீங்க தர குறைவா பேசுகிறத நிறுத்தணும். நான் என்னால முடியாது, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, நான் உதவாதவன், நான் பிரயோஜனமற்றவன், நான் குப்பை, நான் புழு இப்படின்னு சொல்லாதீங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். நீ ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிறவர். ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இதுவரைக்கும் அழுது இருப்பீங்க, புலம்பி இருக்கிறீங்க. இனிமேல் சொல்லுங்க, நான் புலம்ப மாட்டேன்னு சத்தமா சொல்லுங்க. நான் புலம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க.
புலம்புறவங்க ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். அப்ப நான் இதை கரெக்டா ஒரு தடவை உங்களுக்கு கேட்குற மாதிரி புரியுற மாதிரி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? நம்புறீங்களா? அப்ப நான் சொல்ற மாதிரி அழகா சொல்லணும். நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க. அப்பனா புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. இன்னொரு தடவை நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க, புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. இதே போல கர்த்தர் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு ஜனங்களை கொண்டு வந்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் புலம்பல் வருது, ஏன் நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலைனா, many times அநேகர் ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்கள், they speak what they see. என்ன பார்க்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பேசி விடுகிறார்கள். பட் கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், they speak not with what they see. பார்க்கிறதை வைத்து அவர்கள் பேசுகிறது இல்ல, they speak what they know. அவர்கள் எதை அறிவார்களோ அதை வைத்து சூழ்நிலையை பார்த்து பேசுவாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குரைத்தார், அவர்களை கானானை கொடுப்பேன் என்று சொல்லிட்டாரு. அந்த கானானை பார்க்கிற ஒரு தருணம் வந்துச்சு. மோசேவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 12 ஸ்பைஸ் நீ கண்டுபிடிச்சு 12 பேர் அந்த தேசத்துக்கு அனுப்பு. Let them bring a report. சூப்பரான ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வரட்டும், அந்த தேசத்து எப்படிப்பட்டதுன்னு அவங்க வந்து எடுத்துட்டு வரட்டும், அப்புறம் நீங்க போலான்னு சொன்னாரு. அவர் சொன்ன வாக்கை கேட்டு 12 பேர் போறாங்க. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. எங்க? கானான் தேசத்திற்குள்ள. ஆண்டவர் ஏற்கனவே வார்த்தையை கொடுத்துட்டாரா? கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு கொடுத்துட்டாரா? இதை நம்புறவங்க யாராவது புலம்புவாங்களா? ஆனா ஒரு 40 வருஷமா ஒரு கூட்ட ஜனம் புலம்பினே இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை அவங்க நம்பல. கடைசியா ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, போறாங்க. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, கிட்டதான் இருக்குது கானான். 12 பேரை வேவு பார்க்க அனுப்புறாங்க. 12 பேர்ல 10 பேர் ஒரு விதமான, 2 பேர் வேற விதமான ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அப்ப திரும்பி வந்தவங்க 27வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனிகள். நீங்க சொல்றபடியே சூப்பரான தேசம் பாது அப்படின்ட்டு 10 பேரு இப்ப நான் சொல்றத சொல்றாங்க. வாசிக்கிறீங்களா ஜெசிமா? 28 வாசிங்க. 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அது என்னது, எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இது அதனுடைய கனி. எல்லாம் பாசிட்டிவா பேசிட்டு, ஆனாலும், பட் இந்த ஒரு ஆனாலும் இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் இருக்கு, ஆனாலும் ஒரு குறை. இருக்கிறத பத்தி பேசுறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே குறைய பத்தி தான் நம்ம பேசுவோம் இல்ல? இப்படி அப்படிதான் குறைய பேசினாங்க. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், இருந்துட்டு போட்டோம். பட்டணங்கள் அரணிப்பானவைகள், இருந்துட்டு போட்டோம். பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரர்னா ராட்சதர்கள். உங்களை விட நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா, நம்மளெல்லாம் விட ஒரு 7-8 அடியில இருப்பாங்க ராட்சதர்கள். அவர்களெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த பட்டணம் சூப்பரான பட்டணம், பாலம் தேனும் ஓடுது. அந்த கனியை தூக்க முடியாத அளவுக்கு ஒரே திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு கனி பெருசா இருக்குது. கரெக்ட். ஆனா அந்த தேசம் ரொம்ப பெருசா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிக பயங்கரமான ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்கன்ட்டு 10 பேர் சொல்றாங்க. இவங்க 10 பேரும் அவனுடைய எண்ணத்துல என்ன இருக்குதுன்னா, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாதுன்றத இவன் யோசிச்சுட்டான். ஆனா அந்த 2 பேர் 2 பேர் 12 பேர் போனதுல 10 பேர் ஒரு மாதிரி இருக்கிறான், 2 பேர் வேற மாதிரி இருக்கிறான். அந்த 2 பேர் இவங்க சொன்ன உடனே அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 30வது வசனத்துல, அப்பொழுது காலேப், அந்த 2 பேர்ல ஒருத்தர் காலேப், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம்.
அவன் சொல்றான், ஜெயிச்சுட்டு தானே சொந்தரிக்க முடியும். ஆனா அவன் சொல்றது பாருங்களேன், எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், எளிதாய் அதை ஜெயிக்கலாம் என்று இவன் சொல்றான். இவன் சொன்னதுக்கு அந்த 10 பேர் என்ன சொல்றான்னு பாருங்களேன். இவங்க பேசுறத வார்த்தை ஜாலங்கள் தான் நம்ம பார்க்கணும். அவன் பேசுனதும் இவன் பேசுனதும், நீயா நான் பேசுறத பாக்குறல, கோபிநாத்தும் ஜனங்களும் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி 10 பேர் பேசுறதும் 2 பேர் பேசுறதையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாம் நீயா நானாக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. இப்போ ஆமா, இப்போ 10 பேர் ஒரு பக்கம் பேசுறான், 2 பேர் இன்னொரு பக்கம் பேசுறாங்க. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? பேசுறாங்க. குட். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, அதாவது 10 பேர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இது அந்த ஜனங்க சொல்லல. இது யார் சொல்லல? அந்த ஜனங்க இவங்கள பார்த்து சொல்லல. யார் சொல்றா? இவனே இவனை பத்தி சொல்லறான். யார பத்தி சொல்றான்? நம்மால அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு இவனே சொல்றான். வாசிங்க தொடர்ந்து. நம்மை பார்க்கிலும் பலவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் போய் சுற்றி பார்த்த வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். 33ஆம் வசனம், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எப்படி இருந்தாங்களா? இவனுக்கு இவன் பார்வையிலேயே இவன் யாருன்றதையே அவனுக்கு தெரியல. அடே, நீ வெட்டுக்கிளி இல்லடா, நீ ராஜாவின் புள்ள. ஆமென். இவன் என்ன சொன்னா பாத்தீங்களா? நானே எப்படி இருந்தேன்? வெட்டுக்கிளி. இப்ப அநேக நேரத்துல, ஆண்டவரே நான் புழு, நான் புண்ணாக்கு, இதெல்லாம் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. இவன் சொல்றான், இவன் என்ன சொல்றான்? எங்கள் பார்வையிலே. இவன் சொன்ன வார்த்தை அப்படியே போட்டிருக்கு, எங்கள் பார்வையிலே. இவனை பார்த்து யாரும் சொல்லல. நிறைய நேரத்துல நம்மள நாமே செல்ஃப் பிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றது, சுய பரிதாபம். எப்ப நீங்க எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளைன்றதை நீங்க நம்புறீங்க? நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, தைரியமா சொல்லுங்க. நான் உங்க மகன், நான் உங்க மகள். ஆமா, பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்லுது. ஆனா இவன் என்ன சொல்றான்? எப்பா எப்படி விடுவித்து கொண்டு வந்தார் தெரியுமா? என்னெல்லாம் அற்புதம் செஞ்சார் தெரியுமா இவங்களுக்காக? அப்பா கடல் வழிவிட்டது, அரசன் மாண்டு போனான், 10 வாதைகளை அனுப்பினார், என்னென்னமோ நடந்துச்சியா இவங்களுக்காக. ஆனா இவன் பார்வையில எவ்வளவு நடந்த பிற்பாடும் என்னவாதான் இருக்கிறான்? வெட்டுக்கிளியாதான் இருக்கிறோம் அவனே தன்னை குறித்து சொல்லுகிறான். ஆமா, வாசிங்க. வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். முதல்ல உங்க பார்வைக்கு நீங்க வெட்டுக்கிளி போல தெரிஞ்சீங்கன்னா, ஆப்வியஸ்லி இன்னொருத்தர் பார்வைக்கு நீங்க அப்படித்தான் தெரிவிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த 10 பேரும் பேசுறான். என்னத்தை பேசுறான் தெரியுமா? வாட் they saw, அதை வைத்து ஒரு முடிவெடுத்து இவன் பேசுறான். உன் வாழ்க்கை இன்றைக்கு நீ காண்கிறதை வைத்து உன்னுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட போறது இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்காரர் என் கூட இல்ல, அவ்வளவுதான், நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்றத இன்னைக்கு பாக்குற சூழ்நிலையை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஆமென். கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். ஆமென். அக்கா உங்களை வாழ வைப்பார். ஆமென். உங்க கடையை நீங்க திறப்பீங்க. ஆமென். நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க அதே இடத்துல. அதே கேஸ் முடிவுக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ பாக்குறத வச்சு பேசுறவன் சாதாரண மனுஷன். ஆனா ஆவியானவர் உள்ள இருக்கிற மனுஷன் இப்போ நடக்கிற சூழ்நிலையை வச்சு பேச மாட்டான், அவரை அறிந்து பேசுவான். ஆமென். அதே 2 பேர் இவங்க இப்படி அமர்த்துறாங்க. இது அமர்த்துறதின் விளைவுகளை நான் அப்புறம் சொல்றேன். அதே 2 பேர் என்ன தெரியுமா பேசுறாங்க? அவர்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்.
கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த 10 பேரும் எல்லாரையும் குழப்புறான். அவனுடைய வார்த்தை கலக்கத்தை உண்டு பண்ணுது. அவனுடைய வார்த்தை கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனா அந்த 2 பேருடைய வார்த்தை எல்லா கலக்கங்களையும் தெளிவாக்குகிறது. ஆமென். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை என்ன சூழ்நிலையை பேஸ் பண்ணி பேசுறீங்களோ இல்ல, அவர் யார் என்பதை அறிந்து பேசுங்கள். ஆமென். நீங்க யார் அப்படின்னு அறிந்து பேசுங்கள். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். ஒரு நாளும் கர்த்தரை, இப்போ ஒரு சூழ்நிலை ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கா, விரோதமா இருக்கா, என் தேவன் என்னை விடுவிப்பார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜான் ஜப்ரத் அழகான ஒரு பாட்டு, ஆமென்ற ஒரு பாட்டு, அழகா பாடுங்க அந்த பாட்டை. வார்த்தைக்கு அழிவில்லையாமென், அது எல்லாமே செயலாகுமாமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமென், அது எல்லாமே செயலாகுமாமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அழிவில்லை அப்படிங்கிறது, ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. அந்த வார்த்தையானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை அழியாத வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. ஜீவனுள்ளதாய் இருக்கட்டும். மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகள், ரொம்ப சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் ஏதோ பேசாதீங்க. எங்க ஐயா பயங்கரமா திட்டுவாரு எல்லாரையும். முட்டாள் முட்டாள்னு திட்டுவார். இப்பெல்லாம் திட்டுறதே இல்லை. ஏன்னா அவர் திட்டினா, அவர் ஏதாவது சொன்னா நடந்துருது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பேச. அவர் மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையானவரை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறவங்க எல்லாருடைய வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். இன்றைக்கு இந்த 2 பேரும் சொன்னாங்க, நம்ம போவோம், அது நல்ல தேசம், நம்ம சுதந்தரிப்போம் சொன்னாங்க. அவர்கள் மாத்திரமே 23 லட்சம் பேர் புறப்பட்டதுல 2 பேர் மாத்திரம் தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. யார் வாய் திறந்து சொன்னாங்களோ நம்ம போவோம், அவங்க மட்டும் தான் போனாங்க. ஆமென். காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். அவர்களுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக வசனம் சொல்லுகிறது. காலேபுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. நல்லா கவனிச்சுங்க. என்ன நீங்க பேசுறீங்களோ, எப்படி நீங்க பேசுவீங்க தெரியுமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க. What you speak is how you think. How you think is based on who you are. நீ யார் என்பதை தான் அது தீர்மானிக்கும். நீ யார் என்பதை எப்படி தெரியுமா தீர்மானிக்க முடியும்? உன் மேல என்ன ஆவி இருக்குது என்பதுதான். இவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவன் பேசினான், வல்லமை உள்ள வார்த்தைகளை அவன் பேசினான். இதே போல இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள காமிச்சு கொடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையினால உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார். தாவீது ரொம்ப சின்ன பிள்ளை. விசாரிக்கிறதுக்காக போர்க்களத்துக்கு செல்லுகிறார். ஒரு பால் கட்டியை கொண்டு போறார். விசாரிக்கிறதுக்கு அண்ணனை போய் பார்க்கிறதுக்காக போறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17-18 அதிகாரத்தில் இருக்குது. எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த தருணத்துல அவங்க அண்ணனை போய் பார்க்கிறார். போய் பார்க்கிற அந்த தருணத்துல அண்ணன் கேட்கிறாரு, ஆட்டுகளை கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு ஏன்டா இங்க வந்த? அந்த தருணம் எப்படி தெரியுமா இருக்குது? அங்க ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேசுறான், ஆண்டவரை நிந்திக்கிறான். ஒருவனுக்கும் அவனை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை. இன்னைக்கு பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை. ஆனா இவன் ரொம்ப சின்ன பிள்ளை. இவன் இதுக்கு முன்னாடி யுத்த களத்தை பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்துல யாரையும் எதிர்த்து நின்றதே இல்லை. அவன் பார்த்த யுத்தம் ஒரு சிங்கத்தோட போட்டிருக்கிறான், ஒரு கரடியோட போட்டிருக்கிறான், ஒரு பெரிய ராட்சதனோட இல்லை. ஆனா இப்போ அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிற இவன் யார்? அவனை நான் இன்றைக்கு கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். அதுவும் அவன் கையில கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்றவன் அவன் தலைய அவனிலிருந்து நான் எடுப்பேன்னு சொல்றான். அவன் கையில பட்டயமே இல்லை. பட்டயமே இல்லாம அவன் ஒரு வார்த்தையை சொன்ன பாருங்க. என்ன தெரியுமா சொல்றான்? வசனத்தை வாசிங்கப்பா. 17ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 17:46.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கோலியாத் அங்க பெருசா நிக்கிறாரு. இவரு தவுளோண்டு இருக்கிறாரு. தாவீது குட்டி தாவீது. ஆனா இவரு ஆளு சிறுசா இருந்தாலும் பேச்சு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா பேசுறாரு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, தலைய வாங்குற அளவுக்கு கையில ஒண்ணும் கிடையாது, வெறும் கூழாங்கல் வச்சிருக்கிற கவன் மட்டும் வச்சிருக்கிறாரு கையில. அவர் சொல்றாரு, நீ என்ன வச்சிருக்கிறியோ இல்ல, உன் தேவன் யார் என்பதை நினைச்சு நீங்க பேச 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 அன்றைக்கு வெற்றியை அவர் சுதந்திரித்தது போல நாமும் சுதந்திரிப்போம். அவர் சொல்றாரு, உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன தைரியத்துலங்க அவன் சொன்னான்? விசாரிக்க தான் போயிருக்கிறான். அவன் கிட்ட எந்த வஸ்திரமோ இல்ல யுத்த களத்துல நிக்கிறதுக்கு உண்டான எந்த ஆயுதங்களும் அவன் கிட்ட இல்ல. அவன் பையில 5 கல்லு தான் இருக்கு. 5 கல்லை வச்சு இவ்வளவு பெரிய யுத்தத்தை அவனால எப்படி செய்ய முடியும்? அவன் பார்த்ததை வச்சு பேசல, அவன் அறிந்ததை வைத்து பேசுகிறான். தான் தேவன் யார் என்பதை அவன் அறிந்ததுனால பேசினான். எஸ், இன்னைக்கும் உங்க வாழ்க்கை குறித்ததான முடிவுகளை நீங்க பார்த்ததை வச்சு பேசாதீங்க, புலம்பாதீங்க. சொல்லுங்க, நான் புலம்ப மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நாளும். நான் ஜீவனை பேச போறேன். உங்க வாழ்க்கையை குறித்ததான ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்க பேசுங்க. உன்னை குறிச்சு மற்றவங்க எப்படி பேசுறான்றத உன் வாழ்க்கை தீர்மானிக்க போறது இல்ல. நீ எப்படி உன்னை நீ பார்க்கிற? அவன் என்ன சொன்னான்? எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அப்படி இல்லை, நீ வெட்டுக்கிளி இல்ல. காலேப் சொல்றான், எளிதாய் ஜெயிக்கலாம். எத்தனை வயசுல தெரியுமா அவன் கானானுக்குள்ள போனா? 86 வயதுல. எந்த ஏனாக்கியர்கள் மிகவும் கடினமானவர்கள், மிகவும் பயங்கரமானவர்கள் சொன்னானோ அதே மலை தேசத்தை இந்த காலேப் தான் சுதந்தரித்தான். அவர் என்ன பேசினாரோ அது நடந்துச்சு. நீ என்ன தைரியமா விசுவாசத்தோடு சொல்றியோ அது நடக்கும். அதனால தைரியமா விசுவாசத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அதனால இனிமே புலம்பாதீங்க. இல்லங்கிற வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டாம், வரக்கூடாது. கர்த்தர் நிறைவாய் நம்மளை நடத்துகிறவர். நீங்க நல்லா கவனிச்சீங்களா? நாங்க உள்ள வந்த உடனே பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வசனங்களை நாங்க அறிக்கையிடுவோம். எவ்ரி டைம் வேறெவர் வி கோ வார்த்தையை தான் அறிக்கையிடுவோம். ஒரு வசனத்தை சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படி நீங்க அறிக்கை செய்ய செய்ய ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. சுகவீனமா இருக்கும் போதுல நான் சொல்லுகிறது, நீரே என் பரிகாரியான கர்த்தர், உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கான யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஊழியத்துல பெரிய பெரிய காரியங்களை நாங்க செயல் வடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு 11 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. 100 பேருக்கு தினமும் சாப்பாடு போடுறோம். 450 பெண்களை லாஸ்ட் இயர் மட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட் செய்து கொடுத்துருக்கிறோம். ஆரி ஒர்க் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஜூட் பேக்ஸ் தைக்க கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னா, அந்த வல்லமையின் வார்த்தைகளை நம்பி பேச வைத்திருக்கிறார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். உன்னை குறித்து நீ பார்க்கிற பார்வை மாறும். நான் புலம்ப மாட்டேன்னு சொல்லுங்க. நான் புலம்ப மாட்டேன். ஆமா, நான் யாரையும் கேவலமா நினைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கைகள் இப்போ உன் கண்டிஷன் மோசமா தான் இருக்கு. ஆனா அந்த கண்டிஷனை வச்சு உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செஞ்சிடாதீங்க. எஸ். டுடே, இன்னைக்கு உன்னுடைய ப்ராப்ளம் இஸ் நாட் பெர்மனன்ட். உன்னுடைய பிரச்சனை நிரந்தரமானது இல்ல. அதை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஆமென். மீட் காட் வித் வேர்ட். அவருடைய வார்த்தையை கொண்டு அவரை சந்திங்க. இன்னைக்கு அந்த விசுவாச வார்த்தைகள் அறிக்கைடுங்க. தாவீது சொன்னான்ல, என்னமா நடந்துச்சு? தாவீது சொன்ன மாதிரியே தலைய வாங்கினாரு. எங்க இருந்து எடுத்தாரு தெரியுமா பட்டயத்தை? அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். தாவீது நேரா குடுகுடுன்னு வந்து முன்னாடி நின்ன உடனே கோலியாத் ஏளனமா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. தடியெல்லாம் தூக்கின்னு வந்திருக்கிறியே, நான் என்ன அட
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த இன்னொரு வசனம். தடவை சொல்லுங்க, அழகா கேளுங்க. தடிகளோடு நீ வந்திருக்க, நான் என்ன நாயா? இன்னைக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, ஒரு நாய் அடிக்கணும்னா எதை எடுக்கிறீங்க? முதல்ல எதை எடுப்பீங்க? எத்தனை பேர் கல்ல எடுப்பீங்க? எல்லா ஊர்லயும் நாய் அடிக்கிறதுக்கு கல்லு தாங்க எடுப்பாங்க. அதுல வர ஒரு பழமொழி வேலை, கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா. ஆனா இங்க நாயும் இருக்குது, கல்லும் இருக்குது. கோலியாத் எப்படி வீழ்த்தப்பட்டாரு? கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு வீழ்த்தப்பட்டார்னா அவர் யாரா மாறிட்டாரு? அவன் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? இதுதான் வாயின் வார்த்தை, வாயின் வார்த்தை. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க, புலம்பாதீங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு சின்ன விஷயம், எங்க ஐயா வீட்டுல ஏதாவது நான் வாங்கணும்னா கூட எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான்: அரிசி இல்லைன்னு சொல்லாத பாப்பா, புளி இல்ல, அரிசி இல்ல அப்படின்னு சொல்லாத. அரிசி வாங்கணும், புளி வாங்கணும், இத செய்யணும். அது செய்யல செய்யல செய்யல. வாயிலிருந்து நம்ம பேசுற வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா நம்ம பேசணும். ஏன்னா கர்த்தர் ஆனர் பண்ணுவார். நீங்க பாசிட்டிவா பேச பேச பேச, வார்த்தைகளை அறிக்கையிட அறிக்கையிட, வார்த்தையானவர் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். அந்த வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. வேதத்துல இன்னும் 100 எக்ஸாம்பிள்ஸ் என்னால சொல்ல முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேசினதை கர்த்தர் அப்படியே கேட்டு இருக்கிறார். என்ன ஆகுமோ அதே 14வது அதிகாரத்துல மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, பேசுறாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ சொன்னபடியே இவர்களை நான் மன்னித்தேன்னு சொல்றாரு. ஆமென். மோசே சொன்னபடியே அவர்களை மன்னித்தேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். இன்னைக்கும் நீ என்ன சொல்றியோ அபிஷேகத்தோடு கூட நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையை கனப்படுத்துவார். நெவர் எவர் ஸ்பீக் நான்சென்ஸ். கர்த்தருடைய சமூகத்துல குப்பையானவைகளை பேசாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல குப்பையானவைகளை பேசாதீங்க. உங்க பிள்ளைகளை வாழ்த்துங்க, உருப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. பெற்றோரை நீங்க பிள்ளைகள் வாழ்த்துங்க. அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்த்துங்க. இன்னைக்கு அபிஷேகம் உங்க வாழ்க்கையை கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். இன்னைக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலைகளை நீங்க கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்க, அதை கொண்டு நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கலாம், இந்த 3 நாளா எனக்கு எதுவும் நடக்காதான்னு நீங்க வந்திருக்கலாம். உங்களையும் இயேசு நேசிக்கிறார், உங்களையும் இயேசு வாழ வைக்கிறவர். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அதனால தான் அவர் உங்களை வாழ வைப்பார்னு தைரியமா நான் சொல்றேன். பட்டணங்கள் தோறும் நாங்க செல்லுகிறோம், தேசங்கள் தோறும் நாங்க செல்லுகிறோம். ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், இயேசு மறுவாழ்வை தருகிறவராக இருக்கிறார். யாரா இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். அந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நாங்க பேசுகிறோம். சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு சகோதரன் ஒரு தம்பியை பார்த்துருக்கிறாரு. என்னடா வேலையே செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கிற அண்ணன், எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது, 2 minutes நான் உன் கூட பேசுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. 2 நிமிஷம் நான் பேசுறேன், நீ வா. உனக்கு என்ன பிடிக்கும்? நல்ல எக்ஸசைஸ் பண்ண எனக்கு பிடிக்கும். அப்புறம் நாய், பூனை, குரங்கு, கிளி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நாளைக்கு வந்து என்ன பாரு. இவர் தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்ல எதிர் வீட்டில் அவங்களுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குமா. டெய்லி அந்த வீட்டில் பிரச்சனை நடக்குமா, கணவனுக்கும் மனைவிக்கும். எதனால பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, யாரு இந்த நாயை வாக்கிங் கூட்டின்னு போவாங்க? எதனால பிரச்சனை? யார் இந்த நாயை? கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளோ பிரச்சனை. சரி, இப்போ இவர் அந்த எதிர் வீட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்டாரா, இந்த நாய் வாக்கிங் போகிறதானே உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கு யாராவது ஒரு ஆள் நான் அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு கேட்டால் ரொம்ப ஹாப்பியாக 1500 ரூபாய் நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்து விட்டுருணும், அவ்வளோதான் மாதத்துக்கு. இப்போ அந்த பையன் அடுத்த நாள் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த நாயை வாக்கிங் கூட்டு உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும், நீ வாக்கிங் போ. நாய் பிடிக்கும்னு சொன்னேன், நாயை கூட்டிகிட்டு போ, ஜாலி, உனக்கு பிடிச்ச வேலையை செய்யுன்னு சொன்னாராம். அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த பையனை சூப்பராகிடுச்சு. அந்த ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போக ஆரம்பிச்சான். அந்த அப்பார்ட்மெண்ட்ல 30 நாயை வாக்கிங் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டானா. இப்போ அவன் வந்து www.dogwalker.com ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறான். நாயை நடத்துகிற வாக்கர்னு ஒரு நீங்க சிரிக்கிறோம் நம்ம. இன்னைக்கு அவன் வந்து அவனுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 1000 நாயை வாக்கிங் கூட்டு போறானா.
ஒரே ஆள் எப்படி போவான்னு நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் அறிவாளிங்க. அவனுக்கு கீழே பேட்ஜ் போட்டு ஐடி கார்டு கொடுத்து ஸ்கேனரை வச்சு அவனுக்கு கீழே 40 பேரை வேலைக்கு வச்சுக்கிறானா. இன்னைக்கு அவனே சம்பளம் மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறானா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை 2 நிமிஷம் அவன் வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திடுச்சுல்ல. இன்னைக்கு உங்க வார்த்தை உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, பிறருடைய வாழ்க்கையை மாத்தக்கூடியதா இருக்கிறது. ஆமென். Your word can touch someone or tear someone. Your words can build someone or demolish someone life. ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருந்தா தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. புலம்பாதீங்க. நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாயின் வார்த்தையின் படியே உங்க வாழ்க்கை இருக்கும். எனக்கும் கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் பாடல்கள் எழுதும் போது நம்புற ஆண்டவரே, என் கரம் பிடித்தவர் நீங்க தான், நம்புற ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிறவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி பாடலே எழுதுனேன். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். போராட்டம் நம்புவதற்கு ஏதுவா இல்ல, ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என் நன்மைகளை காண வைத்தார், என் வாழ்க்கையில் இருக்கிற கடன்களை முடிவுக்கு கொண்டு வந்தார், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கும் அற்புதத்துக்காக காத்திருக்கிற நீங்க வார்த்தையை மட்டுமே பிடிச்சுங்க, வார்த்தையை மட்டுமே அறிக்கையிடுங்க. இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அவரை மட்டும் அறிக்கையிட்டுக்கிட்டே இரு. பிரச்சனை மாறல பயந்து புலம்பாத, வார்த்தையை அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.